ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விலே பொதுக்காலம் முடிந்து திருவருகை காலத்தினுடைய முதல் நாளிலே நாம் இருக்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் இருக்கின்றோம். திருவருகை காலம் என்பது பொதுவாக நாம் பலமுறை பல வகையிலே கேள்விப்பட்டிருப்போம். கடவுளுடைய வருகைக்கான நாள், கடவுளுடைய வருகைக்காக ஆயத்தமாகின்ற நாள். இந்த 5 வாரங்களும் நாம் எப்படி தயாரிக்க போகின்றோம், வர இருக்கின்ற கிறிஸ்துவை நாம் எவ்வாறு சந்திக்க போகிறோம், வர இருக்கின்ற கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலையும் நாம் ஏற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு தயாரிப்புடன் நாம் இருக்க போகிறோம் என்பதை பற்றி தான் வர இருக்கின்ற நாட்களுக்குரிய வாசகங்கள் அனைத்தும் பேசும். சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் எரேமியா தீர்க்கதரிசி வழியாக நமக்கு கிடைக்கின்ற செய்தி என்னவென்றால், இதோ நாட்கள் வருகின்றன, இந்த நாட்களிலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாதவை நிகழும். தாவீதிலிருந்து ஒரு தளிர் ஏற்படும். அவர் இந்த நாட்டில் உள்ள நீதியை நிலைநாட்டுவார். அங்கே எருசலேமுக்கு பேர் மாற்றப்படும். இப்படி பல செய்திகளை சொல்லிக் கொண்டே வருவார். இவர் சொல்லிக் கொண்டு வருவதோட நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பொது காலம் முடிவிலே உலக அழிவை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இன்றைய நாள் வாசகங்களும் கூட இந்த உலக அழிவின் போது இந்த உலகம் எப்படி இருக்கும், அதிலிருந்து நம்ம எப்படி தற்பாதுகாத்துக் கொள்வது, எப்படி கடவுளுக்குரிய மனிதர்களாக நாம் மாற முடியும் என்பதை தான் வாசகங்கள் அனைத்தும் தெளிவுபடுத்துகின்றன. இருந்தாலும் இதிலே சொல்லப்படுகின்ற சிறு சிறு செய்திகளை நம் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதிலே எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவு அழகா சொல்லுகிறார் என்றால், தாவீதிலே ஒரு நீதியின் துளிரை நான் விளைய செய்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் கடவுளுடைய பிறப்பை முன் அறிவிக்கின்றார். அங்கே அவர் பிறந்த பிறகு அந்த நாட்டிலே நீதியை நிலைநாட்டுவார் என்றும், அதன் பிறகு அங்கே எருசலேமுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற செய்தி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எதை நோக்கி நாம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்ற செய்தியை இது சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் கட்டாயம் வருவார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் திருவருகை காலத்தினுடைய நோக்கமே கடவுளுடைய 2ஆம் வருகை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. கடவுளுடைய 2ஆம் வருகை நம்ம மத்தியில் இருக்க போகிறது. அவர் குழந்தையாக பிறக்க போகிறார். அந்த குழந்தையாக பிறக்க போகின்ற கடவுளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இந்த உலக படைப்பின் பொழுதே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து இந்த உலகத்தை பேணி பாதுகாத்தார். பாவங்களாலும் நோய்களாலும் பிரச்சனைகளாலும் இந்த உலகம் தடுமாறிய பொழுது மக்கள் தங்கள் வழிகளை நேர்மைப்படுத்த செம்மைப்படுத்த அவர்களுக்கு அரசர்களும் நீதி தலைவர்களும் இறைவாக்கினர்களும் கடவுள் அவர்களுக்கு அனுப்பினார். எதிலையும் அவர்கள் மனம் மாறியதாக தெரியவில்லை. அப்பொழுது கடவுள் தனது ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்ப திருவுளம் கொண்டார். அப்படியானால் தன் மகனை இந்த பூமிக்கு அனுப்ப திருவுளம் கொண்ட கடவுள் அதை எப்படி தயாரிக்கிறார் என்றால், புனித சுவைக்கினையும் புனித அண்ணாமாலையும் கடவுள் தயாரிக்கிறார். எப்படி என்றால், அன்னை மரியாள் வழியாகத்தான் ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை தயாரிக்கிறார். அவர்களை தயாரித்து அன்னை மரியா பாவம் இல்லாதவளாக, அதாவது அற்ப பாவம் கூட இல்லாத ஒரு கன்னிகையாக கடவுள் அவரை பிறக்க செய்கிறார். அப்படி தன் சொந்த மகனை இயேசு கிறிஸ்துவை ஒரு கன்னியிடம் அவர் பிறக்க திருவுளம் கொள்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் மீண்டுமாக நம் மண்ணுலகிலே நம்மத்திலே பிறக்க இருக்கிறார். அப்படிப்பட்டவரை வரவேற்க நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நாம் எந்த அளவுக்கு தயார் செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகம் நம்ம குறிப்பிடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த கடவுள் மேகத்தின் மீது வந்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுளை எதிர்கொண்டு செல்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த கடவுள் நம்மைக்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அவரை நோக்கி செல்வதற்கு ஒரு சிலவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகின்றது, குடிவெறி, காம களியாட்டம், மனக்கவலை, இவை போன்றவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வர இருக்கிறவரை சந்திப்பதற்கு தேவையான வேலைகள் செய்வதற்கு விழித்திருந்து மன்றாடுங்கள் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும். இங்கே எல்லா நற்செய்தியிலும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், திருவருகை காலத்திற்காக பாவ மன்னிப்பு பெற வேண்டுமா, மனமாறுங்கள்.
பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் மனம் மாறுங்கள். இந்த வார்த்தை தான் எல்லா நற்செய்தியிலும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவானும் இந்த வார்த்தை தான் சொன்னார்கள். இதோ இறையரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இந்த வார்த்தையை தான், இதைதான் திருமுழுக்கு யோவான் லூக்கா நற்செய்தியிலும் சொல்லி இருப்பார், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்களுடைய செயல்களால் காட்டுங்கள் என்று. பிரியமானவர்களே, இதோ இந்த திருவருகை காலம், இந்த முதல் வாரம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்மை வாழ அழைக்கிறது. இந்த முதல் திரியை நாம் கொளுத்துகின்ற பொழுது, பற்ற வைக்கின்ற பொழுது, எதிர்நோக்கி இருக்கின்ற திருச்சபையினுடைய பணியாளர்களாக நாம் மாற வேண்டும். 2025ஆம் ஆண்டை நமது திருத்தந்தை எதிர்நோக்கிய திருப்பயணிகளுடைய ஆண்டாகத்தான் அவர் அறிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டை நாம் இன்றிலிருந்து ஆரம்பிப்போம். எதிர்நோக்குவோம். நம் ஆண்டவர் நம்மை நோக்கி வர இருக்கிறார். கட்டாயம் வருவார், நம்மை சந்திப்பார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் 4 நற்செய்தியாளர்களும் உலகினுடைய முடிவு எப்படி இருக்கும், அதனுடைய அழிவு எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் என்பது நாம், நம்முடைய அழிவுதான், நம்முடைய முடிவுதான் இந்த உலகத்திலிருந்து நாம் செல்லக்கூடியது. இந்த உலகம் எப்படி அழியும் என்பது நமக்கு தெரியாது. இந்த உலகம் மண்ணால் ஆனது, கல்லால் ஆனது, மாசுகளால் ஆனது, மரம் செடிகளால் ஆனது, கடல், பாறை, தண்ணீர், வாயுக்கள் எல்லாவற்றிலும் சேர்ந்து ஆனது. இவையெல்லாம் கடவுள் நம் பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டது. இவையெல்லாம் ஆளுவதற்கு மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் அந்த எல்லா இயற்கைகளையும் ஆண்டு தன்னை ஆள மறந்து விட்டான். தன்னை ஆள மறந்து கடவுளை மறந்தான். கடவுள் தனக்கு கொடுத்த ஆசிரியர்களை மறந்தான். எல்லாவற்றையும் இழந்து சோதோம் குமரா போலவும் ஆதிகால மக்களை போலவும் வாழ்க்கையில் வாழ ஆரம்பித்த நோக்கம்தான் இன்றைய திருவருகை காலம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி. திருவருகை காலம் என்றாலே நாம் லோத்துவையும் நோவாவுடைய காலத்தையும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நோவாவுடைய காலத்திலே அனைவரும் குடித்தார்கள், தவறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், கடவுளை மறந்தார்கள். ஆண்டவர் அவர்களை நீரினால் அழித்தார்கள். அங்கே நீதிமானாக வாழ்ந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கடவுள் பேணி பாதுகாத்தார். ஒரு பெட்டகம் செய்து அவர்களை மறு உலகத்திற்கு அவர்களை அனுப்பி மீண்டுமாக உலகத்தை சரி செய்து அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, மீண்டுமாக சோதோம் குமாராவில் இந்த நிகழ்வுதான் நடந்தது. குடித்தார்கள். காமவெறி குடியாட்டத்தினால் அவர்கள் செய்யாத தவறுகள் இல்லை. கடவுள் அந்த உலகை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்த போது, அந்த ஊரை அழிக்க வேண்டும் என்று அவர் எண்ணிய பொழுது, அங்கே லோத்து என்கின்ற ஒரு நீதிமான் இருந்த பொழுது அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடவுள் விலக்கி ஓடிப்போங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை பணிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2 நிகழ்வுகளும் ஏதோ எங்கேயோ நாம் கேட்ட செய்திகள் அல்ல, நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றது, கடவுளுடைய உண்மையான வார்த்தை. இவை அனைத்தையும் இன்றைய காலகட்டத்திலே நாம் சிந்திக்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த குடி, காமவெறி, களியாட்டங்கள் பழைய ஏற்பாட்டிலே என்ன நடந்தோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே தண்ணீரினாலும் கந்தக நெருப்பினாலும் அழிக்கப்பட்ட இந்த பூமி மீண்டுமாக அந்த நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதை தான் நம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் மானிட மகன் முன் நிற்பதற்கு வல்லவராக இருக்குமாறு விழித்திருந்து மன்றாடுங்கள், விழித்திருந்து செவியுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனிவரும் காலம், இந்த நாளிலிருந்து, இந்த நொடியிலிருந்து என் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாம் பிறருக்காக வாழ முயற்சி செய்ய வேண்டும். இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புடி மண்ணை கூட நம்மால் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. மரணம் நம்மிடம் வந்துவிட்டால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இந்த உடலை கூட நம்மால் எடுத்து செல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது எதையும் நாம் எடுத்து சொல்ல முடியும்? இருக்கின்றவரை எல்லாரோடும் நட்பாக, உறவாக, பாசத்தோடு வாழ ஆரம்பிப்போம். ஏனென்றால் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு மக்களினங்களை தான் படைத்தார். அதனால்தான் நம்மோடு விலங்குகளையும் மரம் செடி கொடிகளையும் அனைத்தையும் இணைத்து படைத்தார். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவும் கடவுளால் படைக்கப்பட்டவை. ஆகையால் இந்த அன்பு என்பது மனிதர்கள் மட்டுமல்ல, மரம் செடி கொடியிடம், விலங்குகளிடம் கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைவரும் கடவுளுடைய சாயல்களே. அவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளே. அவர்கள் அனைவரும் நம் சகோதர சகோதரிகளே. அனைவரும் நம்மோடு உடன் உழைப்பாளர்களே. அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டு பிறக்க இருக்கின்ற பாலகனை அனைவரும் ஒரே குடும்பமாய் சென்று சந்திக்கின்ற பொழுது அந்த 3 அரசர்கள் கொண்டு சென்ற காணிக்கையை விட நாம் கொண்டு செல்கின்ற காணிக்கை சிறந்ததாக இருக்கும். பிரியமானவர்களே,
எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருப்பதற்கு அனைவரும் நிறைந்து செல்வோம். நம்மிடையே இருக்கின்ற பிளவுகள், வன்மங்கள், கோபங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு கடவுளுடைய பிள்ளைகளாக அவர் முன்னர் நிற்பதற்கு விழித்திருந்து மன்றாடுவோம், ஜெபிப்போம். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.